ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் பன்னீர் வச்சு சூப்பராக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளாக நம்ம ஐன்ஸ் கிச்சனில் எந்த ஒரு அப்லோட்ஸும் இல்லை. ஒரு சில முக்கியமான காரணனால எங்களால் வீடியோ ஷார்ட் பண்ண முடியலை. இனி ரொட்டீன் அப்லோட்ஸ் இருக்கும். நீங்கள் மறந்துடாமல் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பயும் போல் கொடுக்கணும். ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு ஃப்ரையிங் பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சதும் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் நான் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிட்ருக்கும் போதே இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். முதல்ல சீரகம் லேசாக பொரிய ஆரம்பிக்கும் போது 3லேருந்து 4 ஏலக்காய், க்ரீன் கார்டமம் சேர்த்திக்கோங்க. இந்த ஏலக்காவும் சீரகமும் நல்லா அந்த எண்ணெயில் பொரியிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு வதக்கிடுங்க. அது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே அது கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும் போது. இப்போது நம்மளோட முந்திரி பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம அரைக்க போகிறனால இந்தளவுக்கு வெட்டினா போதும். கூடவே ஒரு 3 நல்ல பழமான தக்காளி பழம், இதையும் பொடிசாக நறுக்கி அதோடு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு 3லேருந்து 4 பட்டை மிளகா சேர்க்குறோம். இதுவே நீங்கள் குண்டு மிளகா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 மிளகா சேர்த்திக்கங்க. ஏன்னா குண்டு மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நம்மளோட கரண்டியை வச்சு முன்னும் பின்னுமா நல்லா கிண்டி நம்மளோட மசாலாவை நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், இந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம அதையும் சேர்த்து மசாலா ஜாமானோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்மளோட மசாலா கொஞ்சம் சாஃப்டாக மாறுற கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரும்போது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த எல்லா மசாலாவையும் வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்த்துருவோம். இப்போ நம்மளோட மசாலா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த பட்டை மிளகா கூட கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ ஸ்டவ்வை அமர்த்திட்டு நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் எப்படி ஆற விட போகிறேன். ஏன்னா இது அகல்வாய் பாத்திரம் அப்படின்றதுனால நம்மளுக்கு சீக்கிரம் ஆறிடும். நீங்கள் ஒரு குறுகிய பாத்திரத்தில் வதக்குறீங்க, வடசட்டியில் வதக்குறீங்கன்னா ஒரு தட்டில் பரத்தி ஆற வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிட்டு நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் நல்லா நைஸாக இருக்கணும். தண்ணி அதிகம் சேர்க்காமல் அதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும், நம்மளுக்கு தக்காளி வெங்காயத்துலேயே. அதை சும்மா அதுவே நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அதே பேனை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுறேன். நம்ம இன்றைக்கி இந்த மசாலாவை அரைச்சி செய்கிற இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு 1 பச்சை மிளகா அதையும் நான் அதில் சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் நல்லா தின் ஸ்லைசஸாக எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க.
நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துறோம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து நீங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தாளித்து விட்டு செஞ்சிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்திடலாம். இப்போது இந்த வெங்காயமும் இந்த மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்த போகிறேன். கெட்டி தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். அதை சேர்த்துட்டு அதில் அந்த மசாலாவோட தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவிக்கு நான் வந்து பன்னீரை கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். இப்போது நம்மளோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு. ஏன் பன்னீரை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துறோம் அப்படின்னா, யூஸ்வலாக பன்னீர் வந்து நம்ம எதில் போடுறோமோ அதோடய ஃப்ளேவர் எடுத்துக்கும். இப்போது கரம் மசாலாவை சேர்த்த போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்பைசஸையும் முதல்ல போட்டுறனால பன்னீரை நம்ம கடைசி ஆட் பண்ணும்போது அந்த எல்லா ஸ்பைசஸும் அந்த பன்னீரோட மிங்கிள் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் பன்னீர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணிங்கனாலும் நீங்கள் பன்னீருக்கு அப்புறம் ஆட் பண்ணுற ஸ்பைஸ் வந்து பெருசாக பன்னீரோட சாராது. அதனால தான் எல்லா ஸ்பைசஸும் இதில் நான் முதல்ல போட்டுட்டேன். இப்போ இந்த பன்னீரையும் சேர்த்திட்டோம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 250 கிராம் பன்னீர் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் வந்து சுகர், ஒயிட் சுகர், சீனி இதை சேர்த்துட்டு நல்லா கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிரேவி நல்லா வந்து பபுள் பாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அமர்த்திட்டு நல்ல ஒரு பிக் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு பீஸ் பட்டரை நம்ம அதில் சேர்த்துட்டோம். பட்டர் வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.